வாங்க மேனுஃபேக்சர் எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். நம்ம பற்ற நான் எப்படி ப்ரொசீஜர் சிம்பிளாக நான் சொல்கிறேன். விளக்கு மாதிரி உருவம் செய்கிறது, இதுதான் கரு. ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருப்போம். இன்னும் ஏன் இந்த குத்து விளக்கோட தொழில் வந்து நம்ம நாச்சரக்குள்ள ஃபேமஸாக இருக்குன்னு காரணமே இந்த மண்ணு தான். இந்த ஊர் மண் வந்து கரு பிடிச்சாலும் உடையாது, தெரிக்காது, வெடிப்பு விடாது, நல்லா இருக்குன்னு வாசா. இந்த ஏரியாவே இந்த மண்ணுனால தான் இந்த குத்து விளக்கு தொழிலே இங்கே இருக்குது. இது ஒரே வாட்டி தான் பண்ணுவீங்களா இல்லை ஒரு விளக்குக்கு ஒன்று பண்ணுவோம். இது வந்து ஒரு சைஸ் விளக்குக்கு, அடுத்த சைஸ் விளக்குக்கு இது. இது என்ன மண்? இது வந்து கருமண்ணுமோ, இது குளத்து உரமாக இருக்க மண் தான் எடுத்து சில அதுக்குன்னு சில சாயில் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி அச்சில் கொண்டு வந்து வச்சு. இது இங்கே கும்பகோணத்தில் மட்டுமே, இது நாச்சியார் கோயிலில் மட்டுமே நாச்சியார் கோயிலில் மட்டுமே குடைக்கக்கூடிய மண் இது. இதுலேயே எல்லா சைஸுக்கும் இருக்காம இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லா சைஸுக்குமே இருக்கும், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். நம்ம எது வேணுமோ பண்ணிக்கிறோம். நம்ம அங்கே பார்த்தது 3 அடி 2 அடி விளக்கு, இது வந்து 6 அடி விளக்கு. இப்போதைக்கு தான் கரு அடிச்சிருக்கோம், ஈரமாக இருக்குது. இதை வந்து இதுக்கு அப்புறம் வந்து இதை சன்லைட்டில் காய வச்சு ட்ரை பண்ணி இதுக்கப்புறம் தான் செங்கல் சுடுற மாதிரி உலையில் வந்து சுட்டு எடுத்துருவோம். இது காயறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இது சன்லைட்டை பொறுத்து நமக்கு 1 or 2 days இருக்கும். இந்த ஊருக்கு இந்த விளக்கு செய்கிறதுக்கான மூலமே இதுதான். இதுலேருந்து தான் மற்ற எல்லாமே. ஒவ்வொரு பட்டறைக்கு எங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ எங்கள் பட்டறைனா இந்த 6 அடிக்கு இந்த 2 கண்டை இருக்குன்னா இது எங்கள்கிட்ட மட்டும்தான் இது இருக்கும். நீங்கள் இப்போ எல்லா விளக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் எங்கள் பட்டைக்கு நீங்கள் பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த அச்சில் வந்துட்டு மண்ணை வச்சு பட்டை வச்சு இந்த 2 சைடு மண் வச்சு இந்த மாதிரி மூடி அதை தட்டி அது ஏர் கேப் இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் அதை எடுத்துடணும். எடுத்தால் தான் அந்த உருவம் அதில் வரும். அது அதுக்கப்புறம் அதை காய வைக்கணும். இது வந்து இது வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் ஃபர்னேஸ் இருக்கும். பட்டறைக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஃபர்னேஸ் எங்களுக்கு நம்பர்ஸ் தான் 150, 120, 300 நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் வந்து பெரிய ஃபர்னேஸ் இருக்கும். இந்த ஃபர்னேஸில் பழைய ஸ்க்ராப் மெட்டல்லாம் வருதில்ல, அதெல்லாம் போட்டு நாங்கள் உருக்கிடுவோம். உருக்கிட்டு தான் எங்களுக்கு வந்து அதில் வந்து நல்லதா கெட்டதா இப்போ உருக்கினதுக்கு அப்புறம் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். அதை எடுத்து நாங்கள் வந்து ஜஸ்ட்டு நாங்கள் தரையில் ஊற்றி செக் பண்ணுவோம். இப்போ அதுக்கப்புறம் காப்பர் சேர்க்குறதா வெங்கலம் சேர்க்குறதா முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் விளக்கா மாறும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும். உள்ள இதுக்குள்ளே தான் அந்த கிராஃபைட் கோவம் வந்து உள்ளார இருக்கும். காப்பர்லாம் பார்க்கலாமா இருக்கா உங்ககிட்ட? காப்பர் கிடையாது, நாங்கள் வந்து பிராஸ் அது பார்க்கலாமா? பிராஸ் இப்போ நீங்கள் எதை பார்த்தாலும் பிராஸ் தான். நீங்கள் இந்த கிடக்குது இதெல்லாமே பிராஸ் தான். இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும், எங்கேருந்து வாங்குறீங்க? இல்லை, நாங்கள் வாங்குறது வந்து பழைய பாத்திரம், பழைய அண்டா குண்டா பழைய விளக்கு எல்லாமே வாங்கிட்டு அதை உருக்கி நாங்கள் இந்த மாதிரி ஆக்கி எடுத்துப்பீங்க. ஓகே, நாங்கள் இதை வச்சு நாங்கள் உடச்சி பார்ப்போம். உடச்சி பார்க்குறப்ப எங்களுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. இது இப்படி தான் உடையணும், இப்படி தான் உடையக்கூடாதுன்னு. இது ஜஸ்ட் நாங்கள் ஒரு லென்த்து ராடு மாரி ஊற்றிட்டு இப்படி நாங்கள் உடைப்போம். உடைக்கிறப்ப அது 45 டிகிரி உடையணும். ப்ளஸ் இந்த மவுத்து வந்து இந்த கலரில் இருக்கணும். உடையிறப்ப சவுக்குன்னு சத்தம் வரக்கூடாது, இந்த முருங்கைக்காய் உடைக்கவே சத்தம் வரக்கூடாது. ஒரு ஸ்டிக்கை உடைச்சா பட்டு உடைக்கணும், அந்த மாதிரி விட்டு உடையணும். இந்த ரூல்ஸ்லாம் இது ரெகுலர் ஃபாலோ பண்ணி வந்துச்சுக்கு அப்புறம் தான் விளக்காகும். சப்போஸ் நம்ம உடைக்கிறப்ப ஒழுங்காக உடையல, இங்கேருந்து இங்கே ரொம்ப ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணுவோம். இல்லை எடுத்த உடனே உடையுதுன்னா அதுக்கு என்ன ஆட் பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணணும். அது இதுக்கப்புறம் தான் பொட்டி போட்டுருவோம். இதில் வந்து அந்த பொட்டி மண் இருக்குங்கள, அந்த மண் வச்சுட்டு இந்த உள்ள கரு இருக்குது பாருங்கள், இதை வச்சுட்டு அச்சு எடுத்துருவோம். அதில் அதுக்கப்புறம் அந்த இடம் ஹாலோவாக இருக்கும். அந்த ஹாலோவில் தான் நம்ம எடுத்து இந்த பித்தளை உருக்கி ஊற்றுறது. இந்த மாதிரி வருங்கம்மா. இது மேலே எதுவுமே உங்களுக்கு டியூனிங்காக சொரன்னு இருக்குங்களே, இதை வந்து நம்ம ஆக்சுவலாக கையில் வந்து கடைச்சல்னா இந்த மேலே வந்து ஒரு லேயர் ஸ்கின் எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஷைனிங்காக அந்த மாதிரி வளன்னு ஷைனிங் கிடைக்கும். ஆமாம், ஃபுல்லாக மெட்டல் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அடித்த காயம்லாம் இருக்குது பாருங்கள், எங்கேயாவது ஹோல் இருக்கா நமக்கு தெரியாமல் ஏர் ஹோல் இருக்கான்னு செக் பண்ணுறதா இந்த மாதிரி அடித்து ஃபுல்லாக செக் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் நம்ம டச் பண்ணுறப்ப அடிக்கிறப்ப எங்கேயாவது ஹோல் இருந்தால் அதுவே அங்கேயே ஓட்ட விழுந்தும் அது ரிஜெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி அது எந்த ஹோலுமே உழுகலை, இதெல்லாமே அடி வாங்கியிருக்கு தெரியுதுங்களா. இது எல்லாமே போட்டு ஹிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், வேணும்னே நாங்கள் அடிக்கிறது. அது எந்த ப்ளோ ஹோலும் இல்லைங்கிறது கன்ஃபர்மேஷனுக்காக. ஏன்னா விளக்கு பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட போனதுக்கப்புறம் ஓட்டையானாலும் நம்ம பேர் கெட்டு போயிடும். நல்லதாக பண்ணால் நம்மளே இங்கேயே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இது குவாலிட்டி, இது வந்து ஒன் ஆஃப் த குவாலிட்டி செக்கிங் தான். இது நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோல்ட் பண்ண எடுத்த உடனே இப்படி தான் இருக்கும். சர்ஃபேஸ் எதுவும் ஈவனாக இருக்காது, தெரியுதுங்களா உங்களுக்கு. அன்ஈவனாக இருக்கும். ப்ளஸ் இந்த மண் உளுந்த இடம் பொட்ட இடம் எல்லாம் அப்படி தான் இருக்கும். அதை வந்து மேலே வந்து கடைஞ்சி இந்த மாதிரி வந்து ட்யூன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. இது வந்து அவுட்டாக வந்து
அப்படின்னு நயம் கிடையாது, மேலே வந்து கடைசியில் எடுக்கிறது. இதுக்கு மேலே இன்னும் ஒரு ஆள் திரும்ப 2-3 ஸ்டேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். இந்த மோட்டர் இருக்குங்களா, இங்கே வந்து உட்காந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி லைன் எடுப்பாங்க. இதில் குட்டி குட்டி லைன் தெரியுதுங்களா, இந்த லைன் அங்கே இன்னொரு ஆள் எடுப்பாங்க. அவங்க ஃபுல்லாக டியூன் பண்ணிட்டாங்கன்னா புதுசு மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. இப்போ நமக்கு ப்ளைனாக பார்த்தோம்ல, இது வந்து மேலே கார்விங் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் பாலிஷ் பண்ணலை. இது பஃபிங் மோட்டர் தனியாக. இது வந்து எல்லா மோட்டருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஆர்பிஎம் கூட இருக்கணும், ஸ்பீடு மோட்டர் தான் பஃபிங் பண்ண முடியும். இப்போ நார்மலாக இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் த்ரெட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த த்ரெட் இப்போ த்ரெட்டுக்கெல்லாம் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, இது டாப்பில் கீழே இருக்குல்ல, இதை நீங்கள் எடுத்து ஒன்றா அட்டாச் கீழே இப்படி போட்டாலும் உங்களுக்கு எந்த போட்டம்னு சொல்லுவாங்க, இந்த வளைஞ்சி வர சொல்லுவாங்களா, அது எதுவுமே ஆகாது. நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் போட்டாலும் பர்ஃபெக்டாக செட் ஆகும். அது போக இதுலேயே 3-4 ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இது இன்னும் பாலிஷ் போடாதது, அது பிளைனாக இருக்குது. அவங்க வந்து அது ஒவ்வொரு சின்ன ஈவன் ஒரு டாட்டும் ஒரு புள்ளி அவங்க கையால் மெனக்கெட்டு பண்ணினா தான் வரும். இதேமாதிரி எல்லா பார்ட்டும் அங்கே அன்னப்பச்சி அடிச்சிருக்காங்க. ப்ளஸ் இந்த விளக்கோட பார்ட்ஸ் பை பார்ட்டாக அடிப்பாங்க. ஒரு பார்ட் வந்து ஒரு ஆள் அடிப்பாங்க. ஓகேங்களா, இது ஃபுல்லாக கார்விங். நம்ம அங்கே பார்த்தோம்னா நகை அது பிளைனாக இருந்துச்சுல, இது ஃபுல்லாக அவங்க கார்விங் பண்ணியிருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் எப்படின்னா, இது பிளைனாக இருந்து இந்த மாதிரி கார்விங் ஆகிடும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கையால் தான் பண்ண முடியும், மிஷின்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை நார்மலாகவே வந்து மிஷினே கிடையாதா? இல்லை மிஷினே கிடையாது. ஈச் அண்ட் ஒவ்வொரு சின்ன சின்ன கோடு வரைக்கும் இந்த ஒரு புள்ளி வரைக்கும் கையால் மட்டும் எல்லாமே கையால் மட்டும்தான் பண்ண முடியும். எதுவுமே மிஷினில் வராது. மிஷினில் நாங்கள் ஃபைனலாக முடிச்சு வரப்போ எங்களுக்கு இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கிராஃப்டட் மட்டும்தான் அது. இதில் தெரியுதுங்களா, ஒரு ரேகையும் ஒரு புள்ளியும் இவங்க வச்சது. இப்போ அவர் அந்த கையில் அடிச்சு பண்ணது. இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவுமே இருக்காது, மோல்டாக இருக்கும். ஒரு எப்படின்னு ஒரு கோடுமே இருக்காது, ரஃப்பாக இப்படி அவுட்லைனில் நம்ம டயக்ராம் அவுட்லைன் வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு கோடுமே இந்த ஒரு புள்ளி இதை டிவைட் பண்ணி அதுக்கு நம்ம டைமண்ட் கட் பண்ணி அது ஒரு புள்ளி, இது வால், இந்த வால் இங்கே விசிறணும், எல்லாமே அந்த ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு படி தான் எல்லாமே பண்ணணும். எல்லாமே வந்து பண்ணணும். ஆமாம், இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் விளக்கு வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபுல்லாக நம்ம செஞ்ச விளக்கு இங்கே இருக்குது, பார்க்கலாம். ஆஹா, பார்க்கறதுக்கே ஜொலி ஜொலின்னு இருக்கே. இதெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கு, நான் என்ன விட பெருசாக இருக்குது. இதெல்லாம் என்ன மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க? இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜஸ், பெரிய ஷாப்பிங் மால் அந்த மாதிரி வாசலெல்லாம் பார்க்கலாம். இப்போ வீட்டிலேயே வாசலை மாடி படிக்க வெளில என்ட்ரன்ஸ்லேயே டெக்கரேட்டம் வைக்கிறாங்க. சில பேர் பூஜை ரூம் தனியாக, நீங்கள் பூஜை ரூம் ரொம்ப விசேஷமாக நீங்கள் ரொம்ப டிவோர்ஸ்லாம் இருக்கிறப்ப இதெல்லாம் நீங்கள் ரொம்ப உள்ளே வந்துடும். அதெல்லாம் நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். இப்போ வந்து வீட்டிலேருந்து ஆரம்பிச்சாச்சு. முன்னாடி நிறுவனங்கள் மட்டும் இருந்துச்சு, இப்போ வீட்டுக்கே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி. நம்ம அதை வீணாக்காமல் இருக்கணும். கிராஸ் இருக்குது பாருங்கள், நீங்கள் எதை கேட்டாலும் பண்ணி கொடுத்துட்றோம். கிராஸ் பண்ணி கொடுப்போம். விநாயகர் லக்ஷ்மி நீங்கள் எங்கெல்லாம் வைக்கலாம். இது சின்ன விநாயகர். இது என்ன சொல்கிறோம், நம்ம ஏரியாவில் விளக்குங்கிறது ஹிந்துஸ் மட்டும் கிடையாது, முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணாங்க, கிறிஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. முஸ்லீம்ஸ்க்கு எந்த மாதிரி இருக்குது, எதுவும் இருக்கானா? இப்போ இங்கே வேண்டிப்பாங்க கோயிலுக்கு, தர்காவுக்கு, நான் எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்து வச்சான்னு அவங்க விளக்கு வைக்கிறேன்னு. அவங்க வந்து எனக்கு நம்ம அங்கே வந்து விநாயகர் லட்சுமி வைக்க முடியாதுங்களா, அப்போ அவங்க வைக்கிறப்ப இது வச்சுருது. இப்போ கிறிஸ்டியன்ஸ் நார்மலாக கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இதெல்லாம் 5 அடி கிட்டத்தட்ட 6 அடி வந்துடும் நீங்கள் டோட்டல் கால்குலேட் பண்ணுறப்ப. அது பெருமாளுக்கு. ஆமாம், சங்கு சக்கரம், சங்கு லட்சுமி என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இல்லாததை கேட்டாலும் சில பேர் எப்படின்னா சிவன் கோயிலுக்கு வந்து மேலே வந்து சிங்கம் கேட்பாங்க, அந்த மாரி பண்ணி கொடு. நந்தி கேட்பாங்க, அதையும் பண்ணி கொடுப்போம். எதை கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம். ஐயனார் கோயில் குதிரை கேட்பாங்க, குதிரை பண்ணி கொடுப்போம். கிடையாது, கஸ்டமைசேஷன். இப்போ நார்மலாகவே கோயிலெல்லாம் பார்த்தோன்னா விளக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த மெட்டலுக்கான ஏதாவது ஒரு அடாப்டேஷன் ஏதாவது இருக்கா? இப்போ இந்த விளக்கு சென்னையில் இருக்குது, ஒரே விளக்கு 2 விளக்கு இருக்குல்ல. ஒரு சென்னைக்கும் ஒன்று ஊட்டிக்கும் போச்சுன்னா, ஊட்டியில் இருக்க விளக்கு அந்த சரௌண்டிங்ஸ் உள்ளே இருக்க அங்கே இருக்க அந்த அட்மாஸ்பியருக்கு ரியாக்ட் ஆகி அங்கே இருக்க டெம்பரேச்சருக்கு வந்துடும். அங்கே இருக்க விளக்கு சீக்கிரம் கருக்கும். சென்னையில் இருக்க விளக்கு கருக்காதுன்னா அங்கே ஊட்டியில் மாய்ச்சர் அதிகம், காற்றுலேயே மாய்ச்சர், தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேலே வந்து வாட்டர் மாலிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ சீக்கிரம் அது ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சென்னையில் உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அப்போ உங்களுக்கு சீக்கிரம் அது ட்ரையாகவே இருக்கும், ரொம்ப நாளுக்கு வரும். எப்படி சொல்கிறது, கம்பேரிட்டிவ் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப சென்னை வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து கலர் மாறாது. அப்புறம் உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன் ஆரம்பத்திலேயே, உங்ககிட்ட இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு விளக்குன்னா எதுன்னு அது காட்டிடுறீங்களா? நார்மல் விளக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அன்னபக்ஷியாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நார்மலாக நீங்கள் அங்கே நம்ம 5 அடி பார்த்த அன்னத்துக்கும் இதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஃபெதர்ஸ் டைப்ஸ்க்கு வெளில வந்த மாதிரி. இப்போ இது வந்து என்ன ப்ரைஸ்னா? இது இப்போதைக்கு ஒரு விளக்கு வந்து 40 கிலோ வரும். ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25
லேக் வந்துடும் அது. எங்களுக்கு நாச்சியார் கோயில் விளக்கை பற்றி பயங்கரமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. உங்களுக்கு இதில் வந்து ஒரு 30-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ? குழந்தையிலேருந்தே இது பண்ணுறீங்களோ? அவ்வளோ வயசுலாம் கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். ஆக்சுவலாக நானும் ஒரு பிஏ கிராஜுவேட்டு தான். முடிச்சுட்டு ஒரு 8 இயர்ஸ் நான் வந்து கோயத்தில் வந்து டெலிகாம் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலை பார்த்துருக்கேன். அங்கே போனதுக்கு அப்போ தான் நம்மளோட வேல்யூ தெரியுது. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் என்னோட வேல்யூ, எங்களோட விளக்கோட வேல்யூ தெரியல. அங்கே போனதுக்கு அப்போ தான் அதுக்கு நம்மளோட அந்த தொழில் இருக்கிறப்ப நம்ம ஏன் அங்கே இருக்குன்னு நினச்சிட்டு 2018 விட்டுட்டு வந்து நம்ம அதுக்கப்புறம் இங்கே பண்ணோம். முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி நமக்கு டேரெக்டாக சேல்ஸ் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. முன்னாடி நாங்கள் வந்து ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அது இல்லாமல் ரீட்டைலும் பண்ணிட்டு இப்போயுமே நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸுக்கும் கொடுப்பீங்க, ரீட்டைலுமே இருக்குது? ஆமாம், ரீட்டைல் கொடுப்போம். ரெண்டுமே பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம உள்ளே நம்மளை தேடி வராங்கிறப்ப நாச்சியார் கோயில் விளக்குங்கன்னு வரப்போ எங்களால் போய் மார்க்கெட் ரேட்டு, நான் ஷோரூம் ரேட் சொல்ல முடியாது. நான் வந்து அதுலேருந்து நான் கடைக்கு கொடுக்குறத விட எனக்கு பார்த்து எடுக்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் கொடுப்போமே தவிர நாங்கள் ரொம்ப எக்ஸஸாக சொல்ல முடியாது இங்கே. ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தப்ப நிறையா விளக்கு கடைகள் இருக்குது, காம்படிஷன் அதிகம். இன்னொரு இப்படி போனாலும் காம்படிஷன் அதிகம். இன்னும் நம்மளை தேடி இங்கே விளக்குக்குன்னு மெனக்கட்டு தேடி வராமட்டுமே நம்ம அதிகமாக பண்ண முடியாது. நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா கடை வாடகை, ரெண்ட்டு ப்ளஸ் டேக்ஸஸ்ஸு, சேலரிஸ் எல்லாமே இருக்குது. இங்கே அதெல்லாம் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிறப்ப எங்களை ப்ரொடக்ஷன் கிட்ட கொஞ்சம் நாங்கள் ஏன்னா பார்த்து நாங்கள் கொடுக்கணும். எங்களோட எஃபர்ட்டுக்காக சேர்த்து தனியாக நான் பேக் பண்ணி கொடுக்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும். எப்படி சொல்கிறது, எடுத்த உடனே நான் லாபமே இல்லாமல் கொடுக்க முடியாது, லாபத்தை கம்மி பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் நார்மலாக வீட்டில் வந்து விளக்கு இருக்கும், இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை இன்றைக்கி தான் நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது உங்களை தேடி வர எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சேனல் பார்த்து வரவங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், 9677436245. இந்த நம்பர் பார்த்துட்டு கால் பண்ணிட்டு உங்கள் பேரை சொன்னால் கன்ஃபார்மாக நான் வந்து நானே இருந்து பர்சனலாக இருந்து நல்ல விளக்கா என்னால் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் பண்ணி கொடுத்துறேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நன்றிங்கண்ணா.